வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக உருவெடுக்கும். தென் தமிழகத்தில் அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் உருவாகும் புரெவி புயல் இலங்கையை கடந்து கன்னியாகுமரி கடல் பகுதிக்கு வரும். மீனவர்கள் 3 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். அரசு ஊழியர்களுக்கு ஏன் சாதி சங்கங்கள்? உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டமான கேள்வி. அரசு அதிகாரிகளின் ஊழல் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் கருத்து. அரசியல் பிரவேசம் தொடர்பாக விரைவில் முடிவு எடுக்கப்படும். சென்னையில் மன்ற நிர்வாகிகளை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. 2 மணி நேரம் மன்ற நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் நடிகர் ரஜினிகாந்த். எந்த முடிவை எடுத்தாலும் ஏற்க தயார் என நிர்வாகிகள் அறிவிப்பு. புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் 5வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் போராட்ட களத்திலேயே குருநானக் ஜெயந்தியை கொண்டாடி உற்சாகம். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் ஆர்ப்பாட்டத்திற்கு பெருகும் ஆதரவு. தமிழகத்திலும் வெடித்தது போராட்டம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ரத்தான தேர்வுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டது செல்லும். சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் வீழ்ச்சி. ஒரு சவரன் 36,192 ரூபாய்க்கு விற்பனை. சட்டசபை தேர்தல் அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டங்களில் அமமுகவினர் தீவிரம். மாநிலம் முழுவதும் நடைபெறும் கூட்டங்களில் நிர்வாகிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. மதுரை அருகே தந்தை இறந்த துக்கம் தாழாமல் பிள்ளைகள் உட்பட குடும்பமே தற்கொலை செய்து கொண்ட சோக நிகழ்வு. வளர்ப்பு நாயும் விஷம் கொடுத்து கொல்லப்பட்ட பரிதாபம். புதிய தளர்வுகளுடன் பொது முடக்கம் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. மெரினா கடற்கரை மக்கள் பயன்பாட்டுக்காக வரும் 14ஆம் தேதி முதல் அனுமதி. மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள், அரசியல் கூட்டங்களுக்கும் தமிழக அரசு அனுமதி. உள்ளரங்க நிகழ்ச்சிகளில் 200 பேர் வரை அனுமதிக்கலாம் என்றும் அறிவிப்பு. தலைநகர் டெல்லியில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடும் குளிர். குறைந்தபட்ச வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸாக குறைந்ததால் பொதுமக்கள் அவதி. டெல்லியை தொடர்ந்து ராஜஸ்தானிலும் மேலும் மேலும் தீவிரமாகும் கொரோனா தொற்று. 13 மாவட்டங்களில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதாகவும் இது புயலாக மாறக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தென் தமிழகத்தில் அதீத கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார்.
நேற்று நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை தாழ்வு மண்டலமாக தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காரைக்காலுக்கு கிழக்கே தென்கிழக்கே ஏறக்குறைய 975 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது இன்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை காலை புயலாகவும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் வரும் 2ஆம் தேதி மாலை இலங்கையை கடந்து குமரிக்கடல் பகுதியில் நிலை கொள்ளும். இதன் காரணமாக நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் தென்காசி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமண்ணலுடன் கூடிய அதி கனமழையும், காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் வரும் 3ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அரசியல் பிரவேசம் தொடர்பாக மன்ற நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய நடிகர் ரஜினிகாந்த் தனது முடிவை விரைவில் அறிவிப்பதாக தெரிவித்தார். கொரோனா பரவல் காரணமாகவும் உடல்நலம் கருதியும் நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்க மாட்டார் என சமூக வலைதளங்களில் அவரின் பெயரில் அறிக்கை ஒன்று அண்மையில் வெளியானது. அந்த அறிக்கைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அவர் மறுத்த போதிலும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள சில தகவல்கள் உண்மையானவை என்றும் தெரிவித்தார். இதனால் நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவாரா மாட்டாரா என்ற கேள்வி ரசிகர்கள் இடையே எழுந்தது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக அரசியல் நிலைப்பாடு குறித்து மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் ரஜினிகாந்த் ஏற்கனவே கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் மன்ற நிர்வாகிகளுடன் ரஜினிகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார். 37 மாவட்ட நிர்வாகிகளுடன் தனித்தனியாக அவர் ஆலோசித்ததாகவும் கட்சி தொடங்கலாமா என்பது குறித்து நிர்வாகிகளிடம் யோசனை கேட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 2 மணி நேரம் ஆலோசனை நடத்திய ரஜினிகாந்த் ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு இல்லம் சென்றார். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் எந்த முடிவை எடுத்தாலும் உடன்படுவதாக நிர்வாகிகள் தெரிவித்ததாகவும் எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் முடிவை அறிவிப்பதாகவும் கூறினார். சந்திப்பு நடந்தது. அவங்களுடைய கருத்து எல்லாம் நம்ம கிட்ட சொன்னாங்க. நானும் என்னுடைய பார்வை அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் என்னுடைய முடிவை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தெரிவிக்கிறேன். அரசு ஊழியர்கள் முறைகேடுகளில் சம்பாதித்த சொத்துக்களை மட்டுமின்றி முழு சொத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலைச் சேர்ந்த திரு ராஜா என்பவர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பாக இன்று மீண்டும் நடைபெற்றது. அப்போது முறைகேடுகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட வேண்டும், முறைகேடுகளில் சம்பாதித்த சொத்துகள் மட்டுமல்லாமல் முழு சொத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் சங்கம் என்ற பெயரில் சாதி சார்ந்த சங்கங்களையும் மதம் சார்ந்த சங்கங்களையும் வைத்துள்ளனர். இதற்கு யார் அனுமதி கொடுத்தது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மனுதாரர் மற்றும் மனுதாரருக்கு பட்டா வழங்கிய தாசில்தார் குறித்த முழு விவரங்களையும் விசாரணை செய்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் 5வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் போராட்ட களத்திலேயே குருநானக் ஜெயந்தியை கொண்டாடினர். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பஞ்சாபில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தி வந்த விவசாயிகள் கடந்த வியாழக்கிழமை தலைநகரை நோக்கி டெல்லி சலோ என்ற இயக்கத்தை தொடங்கினர். விவசாயிகளை டெல்லிக்குள் நுழைய விடாமல் ஹரியானா மாநிலத்திலேயே தடுத்து நிறுத்த அம்மாநில பாஜக அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டது.
போலீசார் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியதுடன் தடியடியும் நடத்தினர். இருந்த போதிலும் அனைத்து எதிர்ப்பையும் கடந்து விவசாயிகள் தலைநகருக்குள் நுழைந்து போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்நிலையில் 3 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் டெல்லியில் 5வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நிபந்தனையுடன் பேச்சுவார்த்தைக்கு அழைத்த மத்திய அரசின் அழைப்பை நிராகரித்த அவர்கள் வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்படும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் போராட்ட களத்திலேயே விவசாயிகள் குருநானக் ஜெயந்தியை கொண்டாடி மகிழ்ந்தனர். சிங்க எல்லை வழியாக டெல்லியில் போராட்டத்தில் கலந்து கொள்ள வரும் விவசாயிகளுக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் 5வது நாளாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி செல்ல முயன்ற திருச்சி மாவட்ட விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் கோரிக்கைகள் கொண்ட காகிதத்தில் ராக்கெட் விடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வேளாண் சட்டம் எங்களுக்கு எதிரானது. குத்தகைதாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆர்டிஓ கலெக்டர் தப்பு பண்ணால் அவங்க மேலே கேஸ் போடக்கூடாதுன்னு சட்டத்தில் என்ன நியாயம்? கோர்ட்டுக்கு பவர் இல்லைங்கிற. நோ சிவில் கோர்ட் ஹாஸ் பவர், நோ ப்ராசிக்யூஷன் எகென்ஸ்ட் ஆர்டிஓ தாசில்தார்னு சொல்றதெல்லாம் நியாயமா? நியாயம் இல்லாதது. அறிக்கை விடுறாரு. கோரிக்கை விவசாய கோரிக்கைலாம் நிறைவேற்றிட்டேன். எங்கே நிறைவேறிக்க சொல்லு? லாபகரமான விலை கொடுத்துருக்கியா? அதான் மெயின். அதே போல அதுவரையும் கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கா? இல்லை. நதிகளை இணைக்கிற, நீ நதிகளை இணைச்சியா? அதுக்கு பணம் ஒதுக்கினியா? ஒதுக்கல. அதான் எங்களுடைய கோரிக்கை. அதை நிறைவேற்றவில்லை மத்திய சர்க்கார். நிறைவேற்ற வரை போராடுவோம். டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். ரத்து செய்யப்பட்ட தேர்வுகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் கட்டணம் வசூலித்தது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரத்து செய்யப்பட்ட தேர்வுகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் கட்டணம் வசூலித்ததற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ரத்து செய்யப்பட்ட தேர்வுகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் கட்டணம் வசூலித்தது செல்லும் என உத்தரவிட்டார். தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு விட்டதால் மனுதாரர்களின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் கல்லூரிகளில் வசூலிக்கப்பட்ட கட்டணத்தை 4 வாரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார். நிவர் புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட மருத்துவ கலந்தாய்வு இன்று மீண்டும் தொடங்கியது. வரும் 10ஆம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்று வந்த பொது பிரிவினருக்கான மருத்துவ கலந்தாய்வு நிவர் புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 24ஆம் தேதியிலிருந்து கடந்த 29ஆம் தேதி வரை நடைபெறவிருந்த கலந்தாய்வு நடைபெறாது எனவும் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கலந்தாய்வுக்கான புதிய தேதியை கடந்த 27ஆம் தேதி மருத்துவ கல்வி இயக்ககம் வெளியிட்டது. இதன்படி ஒத்திவைக்கப்பட்ட மருத்துவ கலந்தாய்வு இன்று மீண்டும் தொடங்கியது. வரும் 10ஆம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு MBBS மற்றும் BDSக்கான பொது கலந்தாய்வு 23ஆம் தேதி அடுத்து இன்று நடைபெறுகிறது. இன்று 390 பேர் அழைத்திருக்கிறோம். மீதமுள்ள MBBS இடங்கள் 2440 அரசு MBBS இடங்களும், தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் MBBS 1060 இடங்களும், அரசு பல் மருத்துவ இடங்கள் BDS இடங்கள் 151, தனியார் கல்லூரிகளில் உள்ள BDS இடங்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் 985 ஆக இந்த இடங்களுக்கான கலந்தாய்வு இன்று முறை தொடர்ந்து நடைபெறும்.
இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 94,31,000 கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 38,772 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 38,772 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 94,31,692 உயர்ந்துள்ளது. இதில் 4,46,952 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 88,47,600 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 443 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 1,37,139 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரிசோதனை எண்ணிக்கை 14,03,00,000 தாண்டியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 8,76,173 இரத்த மாதிரிகள் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 94,31,000 தாண்டியுள்ளது. வைரஸ் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் மகாராஷ்டிரா முதலிடத்திலும், கர்நாடகா 2ஆம் இடத்திலும், ஆந்திரா 3ஆம் இடத்திலும் உள்ளன. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களிலும் நேற்று வரை 14,03,79,976 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா வைரஸ் தொற்றுக்காக பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 8,76,173 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலையில் தொடர் சரிவு காணப்படுகிறது. இன்று ஒரு சவரன் 400 ரூபாய் குறைந்து 36,192 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 400 ரூபாய் சரிந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,524 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 36,192 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 39,232 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. வெள்ளி 1 கிராம் 63 ரூபாய் 30 காசுக்கும், 1 கிலோ 63,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. கடந்த 3 வாரங்களில் தங்கத்தின் விலை 3,184 ரூபாய் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஒரு கிராமத்தை அடர்வனமாக மாற்றும் முயற்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பெண் கவுன்சிலர் ஒருவர் ஈடுபட்டு வருவது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. உசிலம்பட்டி அருகே ராஜாக்கப்பட்டி என்ற கிராமத்தை மரங்கள் அடர்ந்த பசுஞ்சோலையாக மாற்றும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த அமமுக ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா பால்ராஜ் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் திரு அலெக்ஸ் பாண்டியன் ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர். தங்களது சொந்த செலவில் 300க்கும் மேற்பட்ட வேம்பு, புளிய மரம், அரச மரம் போன்ற மரக்கன்றுகளை நட்டு சோலைவனமாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இப்பணிகளை உசிலம்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். சாலையோரங்கள், ஊரணி பகுதிகள், கால்வாய் கரை பகுதிகள் போன்ற இடங்களில் நடைபெற்ற மரக்கன்று நடும் பணியில் தன்னார்வ இளைஞர்களும் கலந்து கொண்டனர். பல்வேறு நாடுகளின் தேசிய கொடியின் பெயர்கள், சூரிய கிரகங்களின் பெயர்கள் உள்ளிட்ட 18 தலைப்புகளை கொண்டு மனப்பாடமாக ஒப்புவித்து உலக சாதனை நிகழ்த்தியதற்காக திருப்பூரைச் சேர்ந்த 4 வயது சிறுமிக்கு பல்வேறு அமைப்புகள் சார்பில் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. தாராபுரம் சென்னியப்ப நகர் பகுதியைச் சேர்ந்த மல்லீஸ்வரன் அனிதா தம்பதியினரின் 4 வயது மகள் சக்தி வெண்பா 18 தலைப்புகளை பாடமாக கொண்டு பல்வேறு நாடுகளின் தேசிய கொடியின் பெயர்கள், சூரிய கிரகங்களின் பெயர்கள், தமிழ் மற்றும் ஆங்கில மாதங்களின் பெயர்கள், 100க்கும் மேற்பட்ட காய்கறிகளின் பெயர்கள், உயிர்மை மற்றும் ஆயுத எழுத்துகள், நதியின் பெயர்கள், பழங்களின் பெயர்கள் உள்ளிட்டவற்றை மனப்பாடமாக ஒப்பித்தார். இந்த சாதனையை பாராட்டி குழந்தை சக்தி வெண்பாவிற்கு இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், நோபல் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் கலாம் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனம் சார்பில் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. Father of our nation, national currency, national anthem, national
national song, Vande Mataram. national language, Hindi. national emblem, Ataka Pillar. national festivals. Giveranti. And Livaviga and Livadu. அவங்க வந்து 18 டாபிக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அவங்க டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணி நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். My name is M.A. Saktivenba. நான் விவேகமலையில் பள்ளியில் படிக்கிறேன். ஜூனியர் கேஜி பி தத்தன். நாவல் புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், கலை புக் ஆஃப் ரெக்கார்ட், கலை மாணவர் விருது அச்சீவ் பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 5000 நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இம்மாவட்டத்திலிருந்து 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் இருந்து மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கூடங்குளம், கூடுத்தாழை, கூட்டப்பனை, இடிந்தகரை, உபரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் சுமார் 5000 நாட்டுப்படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் அருகே கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர் சூறைக்காற்று வீசியதில் தவறி விழுந்து உயிரிழந்தார். உச்சிப்புலி அருகே ஆற்றங்கரை பகுதியைச் சேர்ந்த 64 வயதாகும் அந்தோணி கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரிய முறையில் நாட்டுப்படகில் மீன்பிடி தொழில் செய்து வந்தார். நேற்றிரவு ஆற்றங்கரை கடலில் வைகையாறு கலக்கும் முகத்துவார பகுதியில் நாட்டுப்படகில் மீன்பிடிக்க சென்றபோது சூறைக்காற்று வீசியதில் அந்தோணி கடலில் தவறி விழுந்து உயிரிழந்தார். அவரது உடலை மீனவர்கள் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு வேலூர் மாநகர மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வேலூர் ரத்னகிரி முருகன் திருக்கோவிலில் வரும் சட்டமன்ற தேர்தலில் கழகம் வெற்றி பெற வேண்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக பக்தர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமமுக மாவட்ட அவைத் தலைவர் திரு ஏ ராஜேந்திரன், மாவட்ட கழக துணை செயலாளர்கள் திரு ஜி முரளிதரன், திரு சித்ரா விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு புறநகர் மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புறநகர் மாவட்ட செயலாளர் திரு எஸ்.ஆர். செல்வம் முன்னிலையில் அதிமுக மற்றும் திமுக கட்சியிலிருந்து விலகிய ஏராளமானோர் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இதில் நம்பியூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு திருநாவுக்கரசு, தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு மணி, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு வேலுசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையின் பல்வேறு பகுதிகளில் 3வது நாளாக விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. மயிலாடுதுறை, செம்பனார் கோவில், சீர்காழி, பூம்புகார், கொள்ளிடம் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுப்பகுதியில் இன்று காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. கருங்குழி, மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம், செய்யூர், ஆத்தூர், ஒருத்தி ஆகிய பகுதிகளில் இன்று காலை முதலே விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்கு எரியவிட்டு செல்கின்றன. தேனி வடக்கு மாவட்ட கழகத்தின் புதிய ஒன்றிய கழக செயலாளராக திரு மலைச்சாமி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சுருளிப்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள கம்பம் ஒன்றிய கழக அலுவலகத்தை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ஜெயக்குமார், தெற்கு மாவட்ட செயலாளர் திரு முத்துசாமி ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர். தொடர்ந்து குத்து விளக்கேற்றி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா புகைப்படங்களுக்கு மலர் தூவி அமமுக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர்.
நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள புகழ்பெற்ற தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 400 ஆண்டுகள் பழமையான டேனிஷ் கோட்டையும் அதனை சுற்றியுள்ள மதில் சுவர்களும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு டென்மார்க் நாட்டவரால் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டது. நிவர் புயல் காரணமாக ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் கோட்டையின் பிரதான மதில் சுவர் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கோட்டையை பாதுகாக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அரியலூர் நகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு வழங்க வேண்டிய சேமிப்பு நலநிதி ஒப்படைப்பு தொகை மற்றும் ஊதிய உயர்வை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களின் இந்த போராட்டத்தால் நகரில் தேங்கியிருந்த குப்பைகள் சுத்தம் செய்யப்படவில்லை. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. ஒப்பந்த தொழிலாளர்களாக கடந்த 4 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் இவர்களின் ஊதியத்திலிருந்து சேமிப்பு நலநிதி பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது ஒப்பந்தம் முடிவுற்று ஓராண்டு ஆகியும் பிடித்தம் செய்யப்பட்ட சேமிப்பு நலநிதி ஒப்படைப்பு செய்யப்படவில்லை என புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தேர்தல் பணிகளை ஆய்வு செய்தல் மற்றும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கழக துணை பொதுச் செயலாளர் திரு ஜி செந்தமிழன் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தேர்தல் பணிகளை ஆய்வு செய்தல் மற்றும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை முல்லை நகர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கழக துணை பொதுச் செயலாளர் திரு ஜி செந்தமிழன் முன்னிலையில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமமுக கொள்கை பரப்பு செயலாளர் செல்வி CR சரஸ்வதி, அமைப்பு செயலாளர் திரு நேதாஜி கணேசன், செய்தி தொடர்பாளர் திரு தாம்பரம் நாராயணன், அமமுக மருத்துவர் அணி துணை செயலாளர் டாக்டர் காளிதாஸ், அம்மா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் வியாசர்பாடி திரு ராஜு, அமமுக பொறியாளர் அணி செயலாளரும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளருமான திரு கரிகாலன், வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் திரு பழனி, RK நகர் பகுதி கழக செயலாளர் திரு வெங்கடேசன் மற்றும் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.